வணக்கம் நண்பர்களே. நான் ஏற்கனவே ஒவ்வொரு வீடியோ சொன்ன மாதிரி, என்னுடைய அனுபவம், நமது நண்பர்களின் அனுபவத்தை சேர்த்து நான் பதிவிடுகின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு. இந்த வீடியோல நம்ம என்ன சொல்ல வரோன்னா, என்னுடைய வீடியோக்கு கீழ அந்த கமெண்ட் பாக்ஸில ஃபுல்லா கேட்குற கேள்வி எல்லாமே இதுதான் கேட்குறாங்க. அதாவது அதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில கேட்கறத விட, என்னுடைய மெயில் ஐடி இன்பாக்ஸில வந்து ஒரு நாளைக்கு 60, 70 மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா, இந்த கொஸ்டின் தான் மெயினா கேட்குறாங்க. என்னன்னா, தைப்பொங்கல் வருதண்ணா, எனக்கு வந்து சாரி வாங்கணும். இப்போதைக்கு நம்ம சூரத் அவ்வளோ தூரம் முடியாது. இப்போ அர்ஜென்ட்டுக்கு நான் வந்து வாங்கி வித்தே ஆகணும். தயவுசெய்து ஒரு நல்ல கடை சொல்லுங்க, நல்ல கடை சொல்லுங்கன்ட்டு எல்லாருமே எடுத்தோனே இந்த கொஸ்டின் தான் கேட்குறீங்க. மதுரை நல்லா இருக்குமா? ஈரோடு நல்லா இருக்குமான்ட்டு எல்லாருமே இந்த கொஸ்டின் தான் நீங்க கேட்குறீங்க, முன் வைக்கிறீங்க. நான் வீடியோ சொல்லிட்டேன். அதுக்கு மீறி நீங்க வந்து கொஸ்டின கேட்குறீங்க. சரி, நான் வந்து என்ன சொல்றது? என்னால சொல்ல வார்த்தை இல்ல. இருந்தாலும் இது வந்து நான் சொல்லப்போற கருத்து வந்து என்னுடைய தனிப்பட்ட விஷயமே தவிர, நான் எதுக்காகவும் நான் வீடியோ பதிவிடல. உங்கள்ட்ட ஓப்பனாவே சொல்லிடுறேன். உங்களுக்கு மதுரை அல்லது ஈரோடு பெஸ்ட்ன்னு சொல்லப்போனா, நீங்க தயவுசெய்து ஈரோட நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா மதுரைய டோட்டலாவே அவாய்ட் பண்ணுங்க தயவுசெய்து. அது ஏங்கிறத நான் கடைசியிலேயே சொல்லிடுறேன். டோட்டலாவே மதுரைய நீங்க பர்ச்சேசிங் பண்ணாதீங்க. ஆமா, அந்த பக்கமே நீங்க போக வேண்டாம். சரிங்களா? உங்களுக்கு சாரி கண்டிப்பா நான் பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும். இப்போ தைப்பொங்கல் வருது, கண்டிப்பா வித்தே ஆகணும் சார். கண்டிப்பா ஏதோ ஒரு கடை சொல்லுங்கன்னா, நான் ரெஃபர் பண்றது என்ன கடைன்னா, நீங்க நேத்ராவுக்கு ஓகே. ஈரோடுல நேத்ராவ கொஞ்சம் செலக்ட் பண்ணுங்க. சரிங்களா? எல்லா கடையும் சுத்தி பார்த்துட்டு, நீங்க நேத்ராவ செலக்ட் பண்ணி கொஞ்சம் அங்க வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரி, நல்லா முதல்ல விசாரிச்சுட்டு நல்ல கடையா அதாவது அங்கே உள்ளே போங்க. அதெல்லாம் பெரிய கடை. சரி, ஈரோட்டில் நல்ல பெரிய கடையாக இருக்கும். 2 ஃப்ளோர் இருக்கும். 2 ஃப்ளோர் நல்ல பெரிய கடை. அங்கே போய்ட்டு ஒவ்வொரு கடை செலக்ட் பண்ணி ரேட்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு முக்கியமான என்னென்னா, அங்கே உள்ள எல்லா ஹோல்சேலர், அதாவது எல்லா மொத்த வியாபாரிகளும் ஒரே குட்டையில் ஊறின மட்டைக தான். நான் வந்து ஒன்று ஓப்பனாகவே சொல்கிறேன். சரிங்களா? எல்லாருமே ஒரே குட்டையில் ஊறுன மட்டைக தான். எல்லாருமே ஃப்ராடு தாங்க நடக்குது. இருந்தாலும் இதில் அந்த அந்த ஃப்ராடுக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு பார்சாலிட்டி நடக்குது. என்னென்னா, நீங்கள் இப்போ ஒரு நேத்ரா கடைக்கு போகிறேன்னா, அந்த கடை எப்படி சார்? அந்த கடையில் அந்த ரேட்டு எவ்வளோ ரேட் சொன்னீங்கன்னா, அவன் வந்து அப்படியே பெருமையாக சொல்லுவான். அவன் கடைக்கு போனேன், அவன் திருட்டு போய் அந்த பையன் இந்த பையன் அப்படியே அவன் கடையை பற்றி இவன் சொல்கிறது, இவன் கடையை பற்றி அவன் சொல்கிறது, அப்படியே அவங்க 2 மாறி அவங்களுக்குள்ள ஒரு பார்சாலிட்டி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து முடியாத பட்சத்தை நான் சொல்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நீங்கள் நேத்ராவை செலக்ட் பண்ணி பாருங்கள். அதுவும் ஓப்பனாகவே சொல்கிறேன். அந்த நேத்ரா இல்லை, ஈரோட்டில் வாங்கிட்டு நீங்கள் 400, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 400க்கு வாங்கிட்டு நான் 600 விற்றுருவேன் அப்படிங்கிற மட்டும் கனவு மட்டும் காங்காதீங்க. உங்கள்கிட்ட ஓப்பனாகவே சொல்கிறேன். 400 வாங்கினீங்கன்னா அப்படி எக்ஸ்ட்ரா ஒரு 50 வச்சு தான் விற்க முடியும். ஆமாம், ஏன்னா நீங்கள் வாங்கி போகிற சாரியே உங்கள் ஊரில் பெரிய கடைக்காரனே 450, 400 கொடுக்க ரெடியாக வச்சுருக்கிறான். நீங்கள் வாங்கிட்டு போய் 600 என்னால் விற்க முடியும் அப்படின்னு மட்டும் கனவுல கண்டு போய் நீங்கள் வாங்கிட்டு போயிடாதீங்க. ஒரு சாரிக்கு இந்த ஈரோட்டு பொறுத்தளவு, ஈரோடோ அல்லது மதுரையோ, மதுரையை விட்டுருங்க, ஈரோட்டில் நீங்கள் வாங்கிட்டு போய் விற்கிறதா இருந்தால், இப்போதைக்கு அர்ஜெண்ட்டாக விற்கிறதா இருந்தால், நீங்கள் வந்து ஒரு சாரி வாங்கிட்டு ரூ. 50 லாபம் மட்டுமே வச்சு தான் நீங்கள் விற்க முடியும். ரூ. 100, ரூ. 150 வச்சு லாபம் பார்க்கணும்னு நினச்சிடாதீங்க. அப்புறம் நீங்கள் லாஸ் ஆயிரும். ரொம்ப லாஸ் ஆயிரும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி நான் விடுன்னு சொல்கிறேன். அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் அடிப்படை தேவை வந்து உணவு, உடை, உறவுன்னு நான் சொல்லிட்டேன். இதில் வந்து உடை வந்து 2வது இடத்துல இருக்கிறதுனால இது நல்ல ஒரு லாபகரமான தொழில். ஆனால் நம்ம செலக்ட் பண்ணுற ஹோல்சேலர் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். ஏன்னா அவங்க வந்து ஃப்ராடாக நம்ம பண்ணுறதுனால நம்ம வந்து நிறைய பேர் நம்ம ஏமாந்துட்டுருக்கோம். இதுவரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே என்ன பாராட்டுறாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நேற்று கூட ஒரு பெண்மணி வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஃபோன் போட்டு, சார் நான் தீபாவளிக்கு தைப்பொங்கலுக்கு வந்து நான் சாரி பர்ச்சேஸ் பண்ணலாம்ட்டு போனேன். ஒரு 50,000 நானும் என்னோடய ஃப்ரெண்டும். சரி, எந்த கடைக்கு போகலான்னு நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணோன்னே உங்கள் வீடியோ தான் சார் எனக்கு ஃபஸ்ட்டு வந்தது. நான் உங்கள் ஆடியோ கேட்டேன். சரி, என்னடா இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நான் ஆடியோ கேட்டேன். உண்மையில் நல்ல விலைக்கு சார். என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 60,000 எனக்கு மிச்சமாயிருச்சு. இல்லைனா கண்டிப்பாக நான் ஏமாந்துருப்பேன். ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு உடனே அவங்க வந்து ஃபோன் போட்டு சொன்னாங்க. உண்மையிலே ரொம்ப நான் ஓப்பனாக தான் சொன்னேன். உண்மையாக தான் நான் சொன்னேன் தவிர எந்த ஒரு பொய்யும் இல்லை. சரிங்களா? அப்படி தொழில் தொடங்கணும் உள்ளவங்க நான் வந்து ஒரு சில கடை ரெஃபர் பண்ணியிருக்கேன். எதுனா, அதாவது என்ன சொன்னால் லெக்கின்ஸு, டாப்ஸு,
அப்புறம் வேறு என்னது அந்த நைட்டீஸு, உள்பாவாடை இதெல்லாம் ஒரு சில கடைகளில் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான்லாம் போய் அனுபவப்பட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா லாபகரமாவே இருக்குது. ஸோ அங்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். லெகின்ஸ்க்கு நான் ஆல்ரெடி ஒரு கடை சொல்லியிருந்தேன். அதாவது செல்வ விநாயகவா அது ஒரு ஃபோன் நம்பரும் அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அங்கே இருந்து ரூ. 55 கொடுக்குறாங்க, ரூ. 54 கொடுக்குறாங்க. அங்கே ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நைட்டி வந்து நான் மாருதி கட் பீஸே சொல்லியிருந்தேன். அங்கே எல்லாம் ரூ. 110 சூப்பர் நைட்டியே கிடச்சிச்சு. ஆனால் பேக்கிங் கிடையாது. பட் இப்போ வந்து அதை 115 மாற்றிட்டாங்க. அதோட நான் கம்மியாக நைட்டி வந்து தலாபாயபுரத்திலே கிடைக்குது. அதுக்கு நானே வாங்கி கொடுத்துட்ருக்குறேன். சில நண்பர்கள் நான் வாங்கி கொடுத்து இப்போ 2 பேருக்கு வாங்கி கொடுத்து அனுப்பிவிட்டேன். அவங்களாம் நல்லா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல நைட்டி அப்படின்னு அவர்கிட்ட நான் வாங்கி கொடுத்துட்டு கேட்டேன். அவரெல்லாம் கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷம் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள் இதே துறையில். அவங்ககிட்ட கேட்டேன், சார் உண்மையிலே இந்த நைட்டி வந்து நான் 130 140 நான் வாங்கியிருக்கேன். பட் 120 125க்கு இந்த ரேஞ்சு கிடைக்கிறது உண்மையிலே நல்ல சிறப்பானது தான் சார், நல்லா இருக்குது அப்படி ரொம்ப அவருடைய சந்தோஷத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. இன்னொரு நண்பர் வந்து அதான் நம்ம திருச்செங்கோடு மோகன்குமார் சார் வந்து இன்னும் எனக்கு ஒரு 50 நைட்டி வேணும் சார், நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இன்னும் உங்கள் அந்த நன்றி நான் எப்பயும் மறக்க மாட்டேன் அப்படின்னு அவரும் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணியிருந்தார். குரூப்லேயே போட்டிருந்தார் சார், குரூப்பில் இல்லை தனிப்பட்ட முறை எனக்கு போட்டிருந்தாரு. வேணா அதோட நான் ஷோ காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் அப்படி இருங்க. இதான் நைட்டி அதான் மோகன்குமார் அவர் தான் எனக்கு அனுப்பிவிட்டது. நான் வந்து கேட்டிருந்தேன், சார் பார்சல் வந்துருச்சா அப்படின்ட்டு. சார் வந்துருச்சு, நான் வந்து 6 மணிக்கு வாங்கி ஓப்பன் பண்ணிட்டு அது 160 கொடுத்து நான் வாங்கிட்டேன். நான் 6 மணிக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னாரு. அதில் ஒரு சில நிறைய குறைகள் சொன்னார். ஓகே, எல்லாமே அவருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நல்லாவே இருக்குன்னு சொன்னார். இன்னும் எனக்கு வந்து எக்ஸல் பாருங்கள், இன்னும் என் அண்ணா மிக்க மகிழ்ச்சி, எக்ஸல் சைஸு கன்ஃபார்மாக எனக்கு 50 வேணும் அப்படின்ட்டு அவர் கேட்டார். உங்கள் உதவி மற்றும் சேவைக்கு என்றும் நன்றி மறக்காமல் இருப்பேன் அப்படின்னு அவருடைய சந்தோஷத்தையும் என்கிட்ட வந்து பகிர்ந்து கொண்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நான் போனது உங்களுக்காகத்தான் நான் போனேன், எனக்காக நான் போகல. என்னோடய செலவு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொன்னேன், நான் 750 சாரி 700 நான் செலவு பண்ண சொன்னேன். நான் உங்களுக்கு நான் 1000 நான் செலவு பண்ணிட்டேன். ஏன்னா நான் வாங்கி ஆட்டோவில் தூக்கி போட்டு அப்புறம் ரூமுக்கு கொண்டு வந்து அதை பாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஆட்டோவில் ஏற்றி ஃபஸ்ட்டு ஒரு கண்ணப்புரான் போனேன். எங்கள் லாரி சர்வீஸ் கண்ணப்புரான் போனேன். அங்கே வந்து நாகர்கோவில் இதெல்லாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மயில் வாகனம் கடைக்கு மயில் வாகன லாரி சர்வீஸ்க்கு போனேன். அங்கே வந்து அதே தான் சொன்னாங்க. அப்புறம் சரி ரெங்கா லாரி சர்வீஸ் போனேன். ஆட்டோலாம் நான் சுற்றிட்டே இருந்தேன். ஏன்னா பெரிய பாக்ஸ்னால என்னால் அங்கிட்டு தோல் வச்சு சமைக்க முடியல. அப்புறம் நான் சரி ரெங்கா லாரி சர்வீஸ் போனோன்னா அவங்க வந்து நாகர்கோவில் மட்டும் தான் போகும், ஆனால் திருச்செங்கோடு போகாதனோடனே இது என்னடா பண்ணுறது அப்படின்னோடனே நான் நெட்டில் கூகுளில் சர்ச் பண்ணோன்னே எனக்கு அந்த ஏகேஆர் எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன் பேர் எனக்கு மறந்துருச்சு. அந்த ஏகேஆர் சர்வீஸ் வந்து செலக்ட் பண்ணி போனோன்னே கொஞ்சம் இங்கேருந்து கிட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போனோன்னே எனக்கே ஆட்டோவுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 200 செலவாயிருச்சு. கிட்டத்தட்ட அப்படி இப்படி எனக்கு ஒரு 1000 மேலே எனக்கு செலவாச்சு. என்ன ஒரு வருத்தம்னா எனக்கு அந்த நைட்டி கிடைக்கல. ஏன்னா நான் எக்ஸலுக்கும் எனக்கும் ஒரு சாருக்கும் நான் வாங்கலாம்னு நான் 100 நைட்டி வாங்கலாம்னு போனேன். பட் எனக்கே கிடைக்கல. எனக்கு ஒரு 1000 தான் அதில் செலவாயிடுச்சு. இருந்தாலும் நம்ம வந்து பொறுப்பு ஏற்றுக்கிட்டோமே, ஏன்னா நம்பி நான் வந்து காசு போட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் தான் நான் வந்து உங்களுக்கு அவ்வளோதான் நான் ஹெல்ப் பண்ணி நான் இது பண்ணேன். உண்மையிலே அந்த நன்றிக்கு நீங்கள் உண்மையிலே நல்லா ஒரு சப்போர்ட் பண்ணீங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே. இந்த விஷயம் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நன்றி நான் கண்டிப்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால் நான் ஒரு சில கடைகள்லாம் நான் ரெஃபர் பண்ணியிருக்கிறேன். அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அப்புறம் வேறு என்ன சொல்லுது, லெக்கின்னு சொல்லியிருக்கிறேன். நம்ம நைட்டி வந்து மாருதி கட் பீஸ் சொன்னேன். அதோட கம்மியாக ரேட்டுக்கே நானே வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். நீங்களும் போகிறதா இருந்தால் சொல்லுங்கள், நானும் காசு கொடுக்குறேன். நீங்களும் ஒரு நம்பிக்கை எனக்கு வாங்கி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லை வாங்க எங்கூட வந்தாலுமே நம்ம போகிறதா இருந்தால் கூட நம்ம ஒன்று போல் போயிட்டு கூட வாங்கிட்டு வரலாம். அப்படி யாராவது இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் வந்து பேல் கணக்கு கொடுக்குறனால அவங்க வந்து சிங்கிள் பீஸ் தரமாட்டேன்ட்டாங்க. ஸோ நம்மளாம் ஒரு 5 பேர் சேர்ந்தோம்னா நம்ம ஆளுக்கு ஒரு 50 வாங்கிக்கிறலாம். அதனால் இந்த மாதிரி இதுதான் ஒரு சில இது வந்து என்னோடய அனுபவத்தில் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். சில கடைகள்லாம் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் வந்து அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டோ இல்லை அவங்கள்ட்ட ஒரு தனிப்பட்ட ஒன்றில் அமௌண்ட் வாங்கிட்டு நான் வந்து ஒரு வீடியோ போடலை. நீங்கள் வேணால் அந்த ஓனரை யார்ட்டாலும் கேட்டுக்கோங்க. ஒரு 10 பைசாவோட நான் யார்ட்டையும் வாங்கி நான் என்னுடைய அனுபவத்தால் தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் போடுறேன். யாரும் ஏமாறக்கூடாது. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு ஆட்டோ 2 ஆட்டோ ஏதோ ஒரு 5 பேர் 10 பேர்கிட்ட கடனை வாங்கி ஏதோ ஒரு 10,000 20,000 நீங்கள் தொழில் தொடங்கன்னு வருவீங்க. பட் அதை வாங்கி நிறைய பேர் ஏமாந்துரு. ஏன்னா இது நானும் வாங்கி நான் அனுபவப்பட்டு நான் சொல்கிற வீடியோ தான் எல்லாமே. அதனால் நல்லா லாபகரமாக தொழில் இருக்குது. ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணுற விதம் தான், ஹோல்சேலை செலக்ட் பண்ணுற விதம் தான் நம்மளுடைய லாபத்தை வந்து தீர்மானிக்கும். அதனால் அவசரப்படாமல் இப்போதைக்கு நீங்கள் தொழில் தொடங்கணும் அப்படின்னா இந்த இது ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது லெக்கின்ஸு, அதாவது டாப்ஸு, அப்புறம் நைட்டீஸு, இந்த இருந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு லாபகரமான தொழிலாக கொஞ்சம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கும். ஆனால் அவசரப்பட்டு நீங்கள் சேரீலாம் நிறைய வாங்கி போட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. இப்போதைக்கு இதுதான் பெஸ்ட்டு. அதுக்கடுத்து நம்ம சூரத் போகிற ஐடியா எல்லாமே இருக்குது. நான் இப்போ குரூப் ஆரம்பித்து ஒரு 4, 5 பேர் நான் சேர்த்துட்டேன். கன்ஃபார்மாக வர்றவங்களா மட்டும்தான் நான் வந்து உள்ளே சேர்க்குவேன். ஏன்னா நான்
ஆல்ரெடி நான் ஒரு அனுபவத்தை நான் சொல்லிட்டேன். ஏன்னா நைட்டி வாங்கிற அனுபவத்தை நான் சொல்லிட்டேன். சும்மா தேவையில்லாம நம்பர் கொடுத்து வச்சுருவாங்க. நம்ம அது வந்து அவங்க டைம் பாஸ் பண்ணே தெரியும். அது நமக்கு நல்லா இருக்காது. ஸோ கன்ஃபார்மாக உள்ளவங்கள மட்டும் தான் நான் ஒவ்வொரு தாலுக்கா போட்டு நான் உள்ளே சேர்த்துட்ருக்கேன். இப்போதைக்கு நான் ஒரு 6 பேர் நான் சேர்த்துருக்கிறேன். என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் நான் சேர்த்துருக்கிறேன். அவங்கெல்லாம் கன்ஃபார்ம் வர வேண்டிய ஆள்கள். அவங்கெல்லாம் கண்டிப்பாக அவங்களே சொல்லிட்டாங்க. அதனால் வர முடியாதவங்களுக்கும் நான் வந்து சார் காசு கூட கொடுத்துட்றேன் பண்ணி கொடுக்க அப்படின்னு அந்த உதவியும் பண்ணதுக்கும் நாங்கள் வந்து நண்பர்கள்லாம் சேர்ந்துருக்குறோம். கண்டிப்பாக நம்ம வந்து உதவி பண்ணுவோம். பார்த்து இதான் வந்து என்னுடைய வீடியோ. நீங்கள் அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.